நீதான் போய் பத்திரிக்கை கொடுக்கணும் வீட்டுக்கு. ஆமா, என் புருஷனுக்கு கல்யாணம், எல்லாரும் வந்துருங்க. நல்லா இருக்கும்ல, செம்மையா இருக்கும். நல்லா இருக்கும் உனக்கு. கல்ல கல்லக்குது எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்டால் பார்த்துக்கோ பண்ணிட்டு இந்த மாசமே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன்னா கூப்பிட்டு வந்துட்டுனா அவளுக்கு நான் கர்மாதி பண்ணிடுவேன். கூப்பிட்டு வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒய்ஃப்க்கு வந்து எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராங்க் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா உட்காரு. அப்போ ஏன் கொசுல எல்லாம் எடுத்து ஒரு பெரிய சமாச்சாரம் நடந்து போச்சுங்க. சேர போட்டு ஒன்றும் இல்லை, நான் உனக்கு வேலையெல்லாம் நிறைய வேலை இருக்கா? பாப்பா பார்க்குற வேலை, இந்த மாதிரி நிறைய வேலைங்க இருக்கா? வீட்டையும் பார்க்கணும், பாப்பாவையும் பார்க்கணும், இந்த மாதிரி வேலைங்கள்லாம் உனக்கு இருக்குல்ல. அதனால நான் வேலைக்காரி வச்சுக்கிறேன். நான் வேலைக்காரியெல்லாம் இல்லை, ஒரு வீட்டுக்காரி இன்னொன்று வச்சுக்கலாமான்னு பார்க்குறேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நானே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு இருக்கேன். அந்த பிள்ளைகிட்ட பேசுவேல நான் ஃபோனில். எந்த பிள்ளைகிட்ட? அந்த பிள்ளை அந்த பிள்ளை வர்றேன்னு இருக்கு. நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா எனக்கு ஓகேங்க. கூப்பிட்டு வா. கூப்பிட்டு வரவா? எப்போ கூப்பிட்டு வர? நீங்கள் ஓகே சொல்லிட்டேன்னா அந்த பிள்ளை கூப்பிட்டு வந்துடுவேன். அப்படியே உங்க ஏல தாலி எடுத்து கொடுத்து நீயே அப்படியே மேரேஜ் பண்ணிடுச்சு. மாட்டிக்கிட்டான் காட்டேருமே மாட்டிக்கிட்டான். அப்புறம் என்ன சீரியஸா தான் சொல்றேன். பண்ணிக்க இடம்லாம் பார்த்துட்டியா? எங்க பார்த்துருக்க? நீ சொன்னீங்கன்னா நான் மண்டபம்லாம் பார்க்கணும், பத்திரிக்கை அடிக்கணும். எனக்கே நீ மண்டபம் பார்த்து பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் பண்ணல. அதனாலதான் சொல்றேன், அந்த கல்யாணம் மாதிரி முறைப்படி பண்ணலாங்கிறேன். கல்யாணம் பார்த்து நம்ம 2 பேரும் தான் போய், நீ தான் போய் பத்திரிக்கை கொடுக்கணும் வீட்டுக்கு. ஆமா, என் புருஷனுக்கு கல்யாணம், எல்லாரும் வந்துருங்க. நல்லா இருக்கும்ல, செம்மையா இருக்கும். நல்லா இருக்கும் உனக்கு. அதனால அப்படி போய் இதை பத்திரிக்கை கொடுத்துட்டு வரணும், சரியா? நான் வந்து அந்த பிள்ளை கூட போயிட்டு அவங்க சொந்தக்காரங்களுக்குலாம் பத்திரிக்கை கொடுத்து அவ கூட போயிட்டு வாயில அப்படியே இது வரைக்கும் வருது பேசவா? என்ன ஃபீலிங்? சரியா? உனக்கு வந்து வேலை மிச்சண்டி. நீ வந்து வீட்டு வேலை, துவைக்கிறது, துணி துவைக்கிற பாத்திரங்கள்லாம் பார்த்துக்கிட்டேன்னா அவ வந்தானா இனியும் பாப்பாவையும் பார்த்துக்கிடுவா. இதுல எனக்கு என்ன வேலை மிச்சமாகுது? இல்ல என்ன மிச்சமாகுதுன்னு கேக்குறேன். இப்ப எனக்கு பாப்பாவையும் பார்த்துக்கிற வேலை குறையுதா? உனக்கு வந்து ஹெல்ப் பண்ற மைண்ட்ல தான் நான் இன்னொரு கல்யாணமே பண்ணிக்கிறேன். தலை வலிக்குது, சரியா? என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட். இருக்காத, மூடிட்டு வேலைய பாரு. காரே எங்க போற? என்ன ஏய் சைக்கோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு ஒரு வேலையே இல்லையா? என்னடா லுக்கு? நேத்து அப்படிதான் போன் பண்ணி என்னைய கூட கூப்பிடுறா, போட்டோ எடுக்க கூப்பிடுறா, வீடியோ எடுக்க கூப்பிடுறான்னு இருக்கிற. இன்னைக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு பையன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னதான் உன் பிரச்சனை? என்ன? அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறேங்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கு. எங்க அந்த பிள்ளை போட்டோ காட்டு. போட்டோ காட்டு, நான் பாக்குறேன். போட்டோ நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் என்ன ஓகேவா என்னன்னு சொல்லு. பத்திரிக்கையில நீ என்ன நினைக்கிற? நான் ஓகே சொல்லுவேன்னு நினைக்கிறியா இல்ல சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறியா? நீதான் சொல்லணும். இப்ப நீ ஓகேன்னு சொல்லிட்டேன்னு இன்னைக்கு நைட் இப்பயே உட்காந்து பத்திரிக்கையில யார் யார் பேர் போடுறது. எது கர்மாதி பத்திரிக்கையிலயா? இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? இல்ல, அப்புறம் கல்யாண பத்திரிக்கைக்கு உங்க வீட்டுல இருந்து யார் யார் பேர்லாம் போடணும், எங்க வீட்டு சைடு யார் யார் பத்திரிக்கை எல்லாம் பேர்ல எல்லாம் போடணும். இப்ப அந்த பொண்ணு வீட்டுல நான் கட்டிக்கிற போற பிள்ளை வீட்டுல அந்த வீட்டுல கேட்கணும். அப்புறம் அவங்க சொந்தக்காரங்க பேர்லாம் யார் முக்கியமான பேர் அவங்களாம் போடணும். பத்திரிக்கை அடிக்கணும். பத்திரிக்கை அடிச்சுன்னா இந்த மாசத்துலயே எது நல்ல நாள் பார்த்துட்டு
மண்டபம்லாம் புக் பண்ணிட்டு டக்குன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு இந்த மாசமே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன்னா கூப்பிட்டு வந்துட்டுனா அவளுக்கு நான் கர்மாதி பண்ணிடுவேன். சாவடிச்சிருவேன். பைத்தியம் மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தேன்னா அப்படி அவள்கிட்டயாவது பேசுறேன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு லைட்டா அப்படி டவுட் வந்தாலும் சரி உன்னை கேட்டு கன்ஃபார்ம்லாம் பண்ண மாட்டேன். சோத்துல வசதி வச்சு கொண்டு விடுவேன். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். கட்டிட்டு வந்தாலே வச்சுக்கிட்டு வாழ ஒழுங்கா துப்பு இல்ல இன்னொரு கல்யாணம் பண்றாங்க. என்ன பாரு என்ன அவள் 2 பேர் இருந்தானா நான் சூப்பரா வாழ்வேன். இப்ப ஒருத்தருக்கு தான் நக்கிட்டு கிடக்குறிய 2 பேர் இருந்தா சூப்பரா வாழ்வேன். ராஜா பகவத் மாதிரி வாழ்வேன். வாய கலராத என்ன பேசாம இருந்துக்கு அவ்வளவுதான் சொல்லுவேன். அவ வேற எப்பன்னு போன் அடிச்சுட்டே கிடக்கா. சரி இரு நான் கேட்டு சொல்றேன். எதுக்கு அவசரப்படுறேன்? நான் பேசுறேன். எனக்கு பொண்ணு பிடிச்சதுன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதெல்லாம் பிடிச்சிருக்கும். உனக்கு ஏன் பிடிக்கணும்? எனக்கு பிடிச்சிருந்தா பத்தாதா? அப்புறம் ஒரு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வரணும் எனக்கு பிடிக்க வேணாமா? அது நீ வந்து அவனுக்கு பிடிச்சுக்கிறோம். எனக்கு பிடிச்சா பரப்போம். அப்படி எப்படிப்பட்ட ரதியை பிடிச்சிருக்கிறான்னு நான் பாக்குறேன். டார்லிங் ரதியே உன்னை பிக்கப் பண்ணிடவா? அல்ல குட்டாட்டல இருக்க வேண்டியதா இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? தான் கொழுப்புக்கு இதெல்லாம் கூடி போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற. அப்படியே அவளை அப்படி இப்படி என் கண்ணுக்குள்ளே இருக்கா. அப்படியே அவளை வந்து போட்டா தானே பார்க்கணும். அப்படி இப்படி வரைஞ்சிடறாரு. தேவதை என் பேரையாவது எழுதிருக்குதியா எத்தனை வருஷத்துல? உனக்கு அவ தேவதையோ? நானும் யாரோ நான் யாரு? தேவதையோ? எவ தேவதை? நீ தானே கேட்ட அதனால சொன்னேன். அதுக்கு தேவதையா? தேவதையா மண்டை குழம்பிங்கன்னு அலைய போறப்ப பாத்துக்கிட்டேறான். அதே வீட்டுக்கு முன்னாடி மைக் செட்டு கல்ல கல்லக்குது எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்டால் பாத்துக்கோ. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. பாட்டு போட்டு சும்மா எரிச்சல கிளப்பிட்டு இருக்காத பேசாம இருந்து. ஆனா முக்கியமானது இல்ல. நான் அந்த பிளேட்டை நான் சொல்லிட்டேன். எனக்கு வந்து தாலி வந்து என் பொண்டாட்டி தான் எடுத்துருவா. ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி தான் எடுத்துருவா. எடுத்து கொடுத்தாதான் நான் உன் கழுத்தை தாலி கட்டுவேன்னு சொல்லிட்டேன். அந்த பிள்ளை என்ன சொல்லிச்சு எங்க அப்பா அம்மா எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிச்சு. அதுக்கு நான் இடமே கொடுக்கல. பொம்பளைக்கு அடக்க அகம்பாவ இருக்கக்கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிருத்தனம் இருக்கக்கூடாது. என் பொண்டாட்டி கையால் எடுத்து கொடுத்தாதான் நான் கட்டுவேன், இல்லைன்னா கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேன். கட்டுவ சரியா? உனக்கு எவ்வளவு பெரிய இது கொடுத்துருக்கிய பாத்தியா? தலை வலிக்குதுடா. சும்மா பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்காத, பேசாம இருக்கியா? என்ன என்ன கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா முடியாதா? முடியலன்னா நான் கூட்டு ஓடி போயிருவேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். 2 காலையும் துண்டா வெட்டி போடுவேன். ஓடுவ? எங்க ஓடுவ? எங்க ஓடுவ? அப்படி நான் எங்க போறேன்? எங்க போறேன்? கூட்டு ஓடியே போயிருவேன். பாத்துக்கோ. 2 காலையும் துண்டா வெட்டி போடுவோம். சரியா? எங்க ஓடி போவ? எங்கேயோ தூரமா எங்க போனாலும் வருவேன். எங்க நீ சுடுகாட்டுக்கே போனாலும் வருவேன். விட மாட்டேன் அங்க போனாலும். சரியா? சும்மா அந்த சைக்கோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அதை சொல்லிட்டேன். சோறு ஊட்டிட்டு இருக்கிறவளை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு எனக்கு இன்னொரு கல்யாணம் வயிறு பண்ணி வைட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிற. இந்த மூஞ்சிக்கு ஒரு கல்யாணமே ஜாஸ்தி. இன்னொரு கல்யாணம் பண்றான் இவன். இன்னொரு கல்யாணம் உனக்கு அதோட மரியாதை சொல்லிவிட்டேன். இன்னொரு தடவை கல்யாணம் கன்றாவின்னு எவளையாவது சொல்லி பேசிக்கிட்டு இருந்த அப்படிதான் சோத்துல விஷத்தை வச்சு கொண்டு போயிட்டே இருப்பேன். ஆளும் மண்டையும் கல்யாணம் பண்றாங்க.